வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் பருவம் 5ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் பயிற்சி புத்தகத்தில் 3வது பாடம் காற்று. இந்த பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். காற்று தேவைப்படும் செயல்பாடுகளுக்கு மட்டும் டிக் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், படங்கள் கொடுத்துருக்காங்க. எது எதுக்கெல்லாம் காற்று தேவை அப்படிங்கிறத உங்கள் குழந்தைகள்கிட்ட கேளுங்க. அவங்கள்ட்ட கேட்டு சரியான பதிலை அந்த கட்டத்தில் டிக் பண்ண சொல்லுங்கள். நாம் இங்கே டிக் பண்ணியிருக்கிறோம், இதையும் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு தாவரம் முளைப்பதற்கு காற்று தேவை. அடுத்தது, நெருப்பு எரிவதற்கு காற்று தேவை. பாய்மர கப்பல் செல்வதற்கு காற்று தேவை. கீழே பாருங்கள், பேராசூட்டில் பறப்பதற்கு காற்று தேவை. இதுக்கெல்லாம் டிக் பண்ணிக்க சொல்லுங்கள். அடுத்த பக்கத்தில், விமல் பாடுவதை கமல் ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறான். இச்செயல் தொடர்பான சரியான கூற்றுகளுக்கு நிழலிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே பாருங்கள், 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரியானதுக்கு வட்டத்துக்குள்ளே நம்ம டிக் பண்ணியிருக்கிறோம். காற்றின் வழியே ஒளி பயணிக்கிறது, இது சரி. இரண்டாவது, இருவருக்கும் இடையில் காற்றில்லா வெற்றிடமாக இருந்திருந்தால் விமல் பாடியதை கமலால் கேட்டிருக்க முடியாது, இதுவும் சரிதான். அதனால் அந்த வட்டத்துக்குள்ளே டிக் பண்ணியாச்சு. 3வது பாருங்கள், காற்று இல்லாவிட்டாலும் விமல் பாடியதை கமலால் கேட்க முடியும், இது தவறானது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உயிரினங்கள் சுவாசிக்க காற்றில் உள்ள டேஸ் உதவுகிறது. பிராக்கெட்டில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஆக்சிஜன், நைட்ரஜன். சரியானது ஆக்சிஜன். அதை எடுத்து அந்த கோட்டை எழுதிக்கணும். அடுத்து பாருங்கள், ஒரு டேஸ் போட்டிருக்காங்க, விளையாட்டு விளையாட காற்று பயன்படுகிறது. கீழே பாருங்கள், பிராக்கெட்டில் ஹாக்கி, பாராகிளைடிங் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பாராகிளைடிங் இதான் பொருத்தமானது, அதை எடுத்து அந்த கோட்டில் எழுதியாச்சு. அடுத்தது பாருங்கள், காற்றாலைகள் இயங்க காற்று தேவைப்படுகிறது. கீழே பாருங்கள், காற்று சூரிய ஆற்றல் அப்படின்ட்டு இருக்குது. காற்று அப்படிங்கிறது தான் சரியானது, அதை எடுத்து அந்த கோட்டில் எழுதிக்கணும். அடுத்த பக்கத்தில் பாடநூல் பக்க எண் 97 கொடுக்கப்பட்டுள்ள காற்றின் முக்கியத்துவம் என்ற தலைப்பின் கீழ் உள்ள முதல் பத்தியை வாசித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையை எழுதுக அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. உங்கள் குழந்தைகளை முதல்ல பாடநூல் பக்கம் 97 கொடுக்கப்பட்டுள்ள காற்றின் முக்கியத்துவம் அந்த தலைப்பில் உள்ள அந்த பாடப்பகுதியை படிக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல உள்ளதை படித்து பார்க்க சொல்லுங்கள். இதுக்கு சரியான பதிலை அவங்களே கண்டுபிடிப்பாங்க. காற்றில் உள்ள வாயுக்கள் யாவை? ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன். அடுத்தது பாருங்கள், நாம் சுவாசிக்கும் போது காற்றில் உள்ள எந்த வாயுவை உள்ளிழுத்து கொண்டு எந்த வாயுவை வெளியிடுகிறோம்? இந்த கேள்வியை நீங்கள் குழந்தைகள்கிட்ட கேளுங்க. அவங்க சரியான பதிலை சொல்கிறாங்களான்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜை சந்தேகமாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை காட்டுங்க. ஆக்சிஜனை உள்ளிழுத்து கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறோம். அடுத்தது பாருங்கள், 3வது, தாவரங்கள் உணவு தயாரிக்க காற்றில் உள்ள எந்த வாயுவை பயன்படுத்துகிறது? கார்பன் டை ஆக்சைடு வாயுவை பயன்படுத்துகிறது. இந்த கேள்வியை குழந்தைகள்கிட்ட நீங்கள் கேட்டு அவங்க சொல்லக்கூடிய பதில் வச்சு இந்த இடத்துல எழுத சொல்லுங்கள். அடுத்த பக்கத்தில் காற்று மாசடைவதால் ஏற்படும் விளைவுகளை மட்டும் எடுத்து எழுதுக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், ஒரு பாக்ஸுக்குள்ளே பாருங்கள், உலக வெப்பமயமாதல், மெலிதாகும் ஓசோன் படலம், நிலத்தடி நீர் மாசுபடுதல், அமிலமழை பொழிதல், சுவாச நோய், புராதன சின்னங்கள் பாதிக்கப்படுதல், காலரா, மண்வளம் பாதிக்கப்படுதல். இப்போது காற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதை மட்டும் எடுத்து கீழே எழுத சொல்லியிருக்காங்க. உலக வெப்பமயமாதல், மெலிதாகும் ஓசோன் அடுக்கு, அமில மழை பொழிதல், சுவாச நோய், புராதன சின்னங்கள் பாதிக்கப்படுதல், மண்வளம் பாதிக்கப்படுதல். இவைகள் தான் சரியானது. இவைகள் எடுத்து கட்டத்துக்குள்ளே எழுதியாச்சு. அடுத்த பக்கத்தில் காற்று மாசுபாட்டை குறைக்கும் வழிமுறைகளை மட்டும் டிக் செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றா படித்து பார்க்க சொல்லுங்கள் உங்கள் குழந்தைகளை. அவங்க என்ன கற்றுருக்காங்க அப்படிங்கிறத இதன் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அருகில் உள்ள நூலகத்திற்கு செல்ல 2 படங்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்று நடந்து போகிறது, இன்னொன்று மோட்டார் பைக்கில் போகிறது. இதில் நடந்து போகிறது அப்படிங்கிறது தான் சரியானது. பக்கத்தில் போகிறதுக்கு நடந்து போகலாம்.
இது சரியானது, இதை டிக் பண்ணிக்கலாம். கடையில் பொருட்கள் வாங்க நாம் எந்த பையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. துணி பையை பயன்படுத்தணும், அதை டிக் பண்ணிக்கலாம். மூணாவது பாருங்கள், பக்கத்து ஊரில் வசிக்கும் பாட்டியின் வீட்டிற்கு செல்ல இங்கே மகிழுந்து கொடுத்துருக்காங்க, பேருந்து கொடுத்துருக்காங்க. பேருந்தில் போயிட்டு வந்தால் நமக்கு செலவு கம்மியாக இருக்கும், எரிபொருள் சிக்கனப்படுத்தப்படும். ஒரு பேருந்தில் நிறைய பேர் பயணம் செய்கிறதுனால எல்லாருடைய தேவையும் இங்கே நிறைவேற்றப்படுது. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் கார் எடுத்துகிட்டு போனால் அந்த கார்லேருந்து வரக்கூடிய இந்த நச்சுப்புகையானது சுற்றுச்சூழலை பாதிக்கும். அதுக்காக தான் பேருந்து அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கலாம். அடுத்த பக்கத்தில் படிப்பேன் எழுதுவேன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள், பாடநூல் பக்க எண் 102, 103, 104 ஆகியவற்றை படித்து காற்றின் மூலம் பரவும் நோய்களை எடுத்து எழுதுக. அந்த பக்கங்களை முதல்ல குழந்தைகளை படிக்க சொல்லுங்கள். அதுக்கு பிறகு அவங்களையே காற்றின் மூலம் பரவக்கூடிய நோய்களை எழுதுகிற மாதிரி அவங்க வாயால் சொல்ல சொல்லி அதை திரும்ப இந்த இடத்துல எழுத வைங்க. அடுத்து தேடி திரட்டுவேன். கீழ்காணும் நகரங்களில் காணப்படும் காற்று மாசுபாட்டின் அளவை அட்டவணைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிராக்கெட்டில் பாருங்கள், சென்னை, புதுடில்லி, மும்பை, கொல்கத்தா, பெங்களூரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நகரத்தின் பெயர் அப்படிங்கிற இடத்துல அந்த நகரத்தின் பெயரை அப்படியே எழுதிக்கலாம். காற்று மாசுபாட்டின் அளவு இந்த இடத்துல குழந்தைகள்கிட்ட நம்ம சொல்லி தான் கொடுக்கணும், அல்லது வீட்டில் பெற்றோர்கள்ட்ட கேட்டுட்டு வர சொல்லணும். அவங்களுக்கு தான் தெரியும், அல்லது கூகுளில் சர்ச் பண்ணி தான் இந்த காற்று மாசுபாட்டின் அளவுகளை குறிக்க வேண்டியிருக்குது. இதை பிள்ளைங்கள்ட்ட ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்து அவங்க வீட்டில் கேட்டுட்டு வர மாதிரி நீங்கள் செய்யலாம். அடுத்து கீழே பாருங்கள், அதிக மாசுபாடுள்ள நகரம் புதுடில்லி, குறைந்த மாசுபாடுள்ள நகரம் பெங்களூரு. அடுத்து படத்தை பார்த்து காற்றின் மூலம் பரவும் நோய்களிடமிருந்து பாதுகாக்கும் முறைகளை எழுதுக அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. 3 படம் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். முகக்கவசம் அணிதல், தும்மல் இருமலின் போது கைக்குட்டை பயன்படுத்துதல், கைகளை கிருமி நாசினி கொண்டு கழுவ வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் நோய்கள் பரவாமல் தடுக்க முடியும். அடுத்த பக்கம் என் பக்கம் அப்படின்ட்டு ஒரு பிளாங்காக ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம காற்றில் உள்ள வாயுக்கள் அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம். இதே போல் நீங்களும் உங்கள் குழந்தைகள் எழுத சொல்லலாம். அப்படி இல்லை எனக்கா வேறு கருத்துக்களை இங்கே எழுதிக்கலாம். நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21%, கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஆர்கன் 1%. அடுத்த பக்கத்தில் பயிற்சி வினாத்தாள் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து விடைத்தாளில் நிழலிடுக அப்படின்ட்டு ஒரு 10 கேள்வி கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி பாருங்கள், கீழ்காண்பனவற்றுள் காற்றின் பயன்பாடு அல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு சரியான பதில் ஈனா, சூரிய மின்சாரம் தயாரிக்க. இரண்டாவது கேள்வி, வகுப்பறையில் ஆசிரியரும் மாணவரும் உரையாடும் போது பேசும் ஒலியை கேட்பதற்கு காரணமாக இருப்பது எது? காற்று. மூன்றாவது, காற்றின் உதவியோடு விளையாடப்படும் விளையாட்டுகள் எவை? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பாருங்கள், ஆனா அப்படின்ட்டு பாருங்கள், 1, 2, 3 இது 3மே காற்றில் விளையாடக்கூடிய விளையாட்டுகள். அதை நம்ம டிக் பண்ணிக்கிறோம். அடுத்தது, கீழ்காண்பனவற்றுள் காற்று மாசுபட காரணம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கடைசியாக இவை 3ம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலே கொடுக்கப்பட்டுள்ள எல்லாமே காற்றை மாசுபடுத்தக்கூடியது தான், அதனால் இவை 3ம் அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கிறோம். 5வது கேள்வி, உலக வெப்பமயமாதலுக்கான முக்கிய காரணம் என்ன? இதுக்கு சரியான பதில் காற்று மாசுபாடு. 6வது கேள்வி, காற்று மாசுபாட்டின் விளைவுகள் அல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியான அளவு மழை. அடுத்த கேள்வி, சரியான இணை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 3வதாக இருக்குது பாருங்கள், புகை காற்று மாசுபாடு. இதுதான் சரியான இணை, அதை டிக் பண்ணிக்கலாம். 8வது கேள்வி பாருங்கள், 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான பதில் ஆவண்ணா 2 கூற்றுகளும் சரி. 9வது கேள்வி, கீழ்காண்பனவற்றுள் காற்றின் மூலம் பரவும் நோய் யாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஈனா, காச நோய். 10வது, தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 4வதாக இருக்குது பாருங்கள், கொரோனா நோய்க்கான அறிகுறி உள்ளவரின் அருகில் இருக்கலாம். இதுதான் தவறான கூற்று, அதை டிக் பண்ணிக்கலாம். விடைத்தாள் இதில் நம்ம மேலே குறித்திருக்கிற அந்த ஆன்சரை இங்கே கரெக்டாக நோட் பண்ணியிருக்கிறோம். இதை பார்த்து அப்படியே நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்.